சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு மேற்கொள்ள உள்ள ஏற்பாடுகள் என்ன, விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது நடராஜர் கோவிலின் கனகசபை மீறி பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்தெந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என நடைமுறையை பின்பற்றப்படும், என்ன நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்து திட்டத்தை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர் தரப்பிற்கு உயர்நீதிமன்றம் இருந்தது. அவர்களும் அதனை தாக்கல் செய்வதாக உறுதியளித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோருடைய சிறப்பு அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொது தீட்சிதர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் காலை பூஜைக்கு இடையில் கனகசபையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஏதுவாக சாய்வு தள பாதை அமைக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பொது தீட்சிதர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவிற்கு ஆட்சேபம் தெரிவித்த இந்து சமய அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர், பக்தர்கள் சுவாமிக்கு எதிரில் நின்று தரிசனம் செய்ய வேண்டும், அதனை விடுத்து ஒரு ஓரத்தில் தரிசனம் செய்து கொள்ள அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் கோவிலில் திறந்திருக்கும் 11 மணி நேரத்தில் 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது எனவும் இந்த நேரங்களில் மீதமுள்ள 8 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கனகசபை மீது நின்று தரிசனம் செய்ய ஏதுவாக ஒரே வழியில் சென்று வருவதை தவிர்த்து கூடுதல் வழிகளை ஏற்படுத்துவது குறித்து கட்டிடக்கலை வல்லுநருடன் ஆலோசித்து திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் பொது தீட்சிதர் தரப்பிற்கு இது தொடர்பான விரிவான அறிக்கையும் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பின்னர் வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அதே நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தனது கருத்தையும் பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.